வணக்கம். இன்றைய பதிவில் அடக்கமுடைமையின் 5வது குறளை நாம் காண இருக்கிறோம். இந்த பணிவாக இருத்தல் தான் அடக்கம். ஒருவரிடம் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி நிற்காமல், எவ்வளவு தெரிந்தாலும் பிறர் சொல்லுவதை உன்னிப்பாக கவனித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அறிவதற்காக நம்முடைய அறிவை வெளிக்காட்டாமல் அடங்கி இருத்தல், அதுதான் அடக்கம் உடைமை. சில பேர் பார்க்கலாம், நம்ம பேசும்போதே சொல்லலாம், எனக்கு இதை தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இவனை தெரியும், அவனை தெரியும், என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையும் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது, அது உண்மை. சில விஷயங்கள் சில பேருக்கு சிறப்பாக தெரியும், பலருக்கு அது தெரியாது. எப்படி இருந்தாலும் கற்றது கைமண் அளவு தான். இதை மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். எந்த திறமை வேணாலும் இருக்கலாம். பேச்சாற்றல் இருக்கலாம், எழுத்தாற்றல் இருக்கலாம். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் நீங்களாக மற்ற எல்லா ஆற்றல்களும், பாடுதல், ஓடுதல், நிற்றல், நடத்தல், எத்தனை விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, சமைத்தல், அவ்வளோ விஷயங்களில் எவ்வளோ பெரிய சிறப்பாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலைகணத்தோடு இருக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவம் வலியுறுத்துகிறது. அதில் யாருக்கெல்லாம் இது இன்னும் அதிகமாக இருக்கணும், பணிவுடையன் அப்படின்னு சொல்கிறோமே, யாரெல்லாம் இப்படி பணிவுடையனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? கண்டிப்பாக கிடையாது, இல்லையா? தெரியாதவர்கள், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அறியாதவர்களும் இருப்பார்கள் அல்லவா, இருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் பணிவை மிக அதிகமாக கை கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார், வரையறுக்கிறார். யார் அப்படின்னு பார்ப்போம். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஏன் செல்வர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்னா, பணம் இருந்தாலே ஒருத்தனுக்கு தலகணம் வந்துடும். என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் எதையும் வாங்க முடியும், எதையும் சாதிக்க முடியும், யாரையும் பார்த்து எனக்கு அடிபணிய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் வரும், ஒரு கர்வம், திமிரு, இது எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருமே அடக்கமாக பணிவுடன் இருத்தல் நல்லது தான். ஆனால் அவர்களுக்குள்ளேயும் ஒருவன் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் அவன் அடக்கம் என்ற பண்பை கை கொண்டு இருந்தால் அந்த செல்வம் அவனிடத்தில் நிலைத்து நிற்கும். தலைக்கால் புரியாமல் ஆடுனா அந்த செல்வம் நிலைக்காதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருமே அடக்கமாக இருந்தால் அது ரொம்ப சிறந்த பண்பாக கொள்ளப்படுகிறது. அவருள்ளும் அப்படியே இருந்தாலும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர், பணம் என்பதுதான் இன்றைக்கி பேசுது, பணத்தை நாடித்தானே நம்மலாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த செல்வர்க்கே செல்வம் தகைத்து நிலைத்து நிற்க வேண்டும். மிகப்பெரிய பணக்காரர்கள் அடக்கம் என்ற பண்பை கை கொண்டிருந்தால் அவர்களிடம் அந்த செல்வம் நிலைத்து நிற்கும் என்கிறது இந்த குறள். எல்லோரும் அடக்கம் என்ற பண்பை கை கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அந்த பண்பை மேற்கொண்டால் அவர்களிடம் அந்த செல்வம் நிலையாக நிற்கும். அந்த நிலையாக நிற்கும் பொழுது அவர்கள் பல நல்ல செயல்களை சமுதாயத்திற்கு செய்ய முடியும். இதுதான் வள்ளுவர் கூறும் கருத்தாக கொள்ளப்படுகிறது. நாளை காண்போம். நன்றியுடன், மணிமேகலை.